கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெற்றால் நாம் அனைவருக்கும் நலமே உண்டாகும். அதற்காக தான் சப்ஸ்கிரைப் போட்டு அனைவரும் இந்த கதையை ஒரு 5 நிமிடம் கேட்குமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். எல்லாமே நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காக தான் நான் இதை சொல்கிறேன். அதான் ஓகே. இந்த கதை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்மையும் தீமையும் இரண்டையும் ஏற்றுக்கொள் அப்படின்றது ஒரு கதை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான விவசாயி தன் வயலில் பாடுபட்டு உழைத்து அதில் வரும் சொற்பமான வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவள் வளர்த்து வந்த குதிரை காணாமல் போய்விட்டது. தகவலை கேள்விப்பட்டு அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் என்ன ஒரு துரதிர்ஷ்ட நிலை என்று பரிதாபமாக விசாரித்தனர். எல்லாருமே நம்மளையே சொல்லுவாங்களோ, ஐயோ அப்படியான்வாங்க. சிலவங்க என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல விடு எல்லாம் கிடச்சிடும் அப்படின்வாங்க. ஆனால் விசாரித்தார்கள். இருக்கலாம் என்று ஒரே வார்த்தையில் அவர்களை ஆறுதலுக்கு விவசாயி பதிலளித்தார். என்னது துரதிர்ஷ்ட நிலை என்று பரிதாபமாக விசாரித்தோன்னே இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாராம். அடுத்த நாள் தொலைந்து போன குதிரை தன்னுடன் 3 குதிரைகளை உடன் அழைத்து வந்தது. இதையும் ஆச்சரியமாக பார்த்து அக்கம்பக்கத்தினர், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலியப்பா, இப்போ 4 குதிரை உனக்கு கிடைச்சிடுச்சு. ஒரு குதிரை போனது பத்தாமல் மீதி ஒரு 3 குதிரைகளையும் அது கூட்டி கொண்டு வந்தது. தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பெரிதாக ஏற்றுக்கொள்ளாமல் மறுபடியும் இருக்கலாம் என்று கூறி முடித்தாராம். ஒரு வாரத்திற்கு பிறகு விவசாயியின் மகன் குதிரையை வேகமாக ஓடிச் சென்று தவறுதலாக கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டான். என்னப்பா, உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்தது உடனேயே ஒரு கெட்டது நடக்குது. உன் பையன் எழுந்து நடக்க 6 மாதத்திற்கு மேலும் ஆகுமேமப்பா, ரொம்ப கஷ்டமான நிலை என்று கூறி எல்லோரும் ஆதங்கப்பட்டனர். விவசாயி பெரிதாக வருதாமல் இருக்கலாம் என்று அதே பதிலை, நான் இனிமேட்டு இதை தான் சொல்ல போகிறேன் யார் கேட்டாலும் என்று அதே பதிலை அழைத்தார். ஒரே வாரத்தில் நாட்டில் போர் வந்துவிட்டது. வீட்டில் இருக்கும் எல்லா இளைஞர்களும் கட்டாயம் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. வீடு வீடாக இராணுவத்தில் புகுந்து இளைஞர்களை அழைத்து சென்றனர். ஆனால் அந்த ஏழை விவசாயி மகனுக்கு கால் உடைந்திருந்ததால் அவனை மட்டும் அழைத்து செல்லவில்லை. இதை கண்டு ஊர் மக்கள்கள் அந்த விவசாயியின் அதிர்ஷ்டத்தை கண்டு புகழ்ந்தனர். இப்போது அந்த விவசாயி இருக்கலாம் என்று கூறினாராம். அவர் ஏன் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி சமமான மனநிலையில் இருந்தார்? அதற்கு என்ன காரணம்? அதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயி வாழ்வில் இயல்புகளை புரிந்து கொண்டவர். நாட்களில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு நாளுமே நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்தி கொண்டு தான் இருக்கின்றது. நல்லது கெட்டது இரண்டும் நாணயத்தின் 2 பக்கங்கள். கஷ்டமான சூழ்நிலையில் இது நிரந்தரம் அல்ல. நாளை என்று ஒன்று உண்டு, மறக்க வேண்டாம். சந்தோஷமான சூழ்நிலையில் தலைகால் புரியாமல் ஆடக்கூடாது. யாருக்கும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எதையும் தலைக்கு எடுத்து செல்லாமல் எதை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நலம். சுகம் துக்கம் இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்பதை உணர்ந்தாலே போதுமானது. கரெக்டு தான். கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாரு? துக்கு சமம். அது ரெண்டுமே, துக்கமும் சந்தோஷமும் ரெண்டுமே சமம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அது நமக்கு பக்குவப்பட வரும். இப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் அதை தான் சொல்வேன். ஒரு நல்ல ஒரு பெரிய வீடு அமைஞ்சாலும் சரி, எது அமைஞ்சாலும் சரி, பசங்க வந்தால் முந்தினா ஒரு சந்தோஷம், வீடு அமைஞ்சிச்சு, ஒரு சாரி அமைஞ்சிச்சுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? ஐயோ இன்றைய பொழுது நல்லதாக இருக்கணும், நாளைக்கு நல்லதாக இருக்கணும், அப்படியே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணுது. அந்த நிமிஷத்து சந்தோஷம்லாம் இப்போ மறைஞ்சிருச்சு. அதனால் எதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நமக்கு இறைவன் கொடுக்க வேண்டும் அப்படின்றத மட்டும் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இந்த கதை நன்மை தீமை இரண்டையும் நாம் சமமாக நினைக்க வேண்டும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. அனைவரும் சப்ஸ்கிரைப் போடுமாறு வேண்டிக் கொள்கிறேன்.